ஹலோ சோல்ஜர்ஸ், நம்ம பார்த்த சின்ன வயசு கார்ட்டூனில் பலது ஃபன்னாகவும் பலது ஆக்ஷனாகவும் வந்திருக்கும். பட் சில கார்ட்டூன்ஸ் மட்டும்தான் ஹாரரை ஃபாலோ பண்ணி ஹாரருக்குள்ளேயுமே ஒரு நல்ல கதை சொல்ல முடியும், என்ஜாய் பண்ண முடியும்னு காமிச்சிருப்பாங்க. அதில் எனக்கு முக்கியமான ஒரு கார்ட்டூன் தான் கரேஜ் தி கவரி டாக் ஷோ. அது பேர் கரேஜ், ஆனால் அது கோழை. முக்கியம் நாயை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நாய் வளர்க்கணுன்ட்டு சின்ன வயசு ஆசைப்பட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பயப்படுற கரேஜையும் தாண்டி கரேஜ் பயப்பட வைக்கிற ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் புது புது வில்லன் இருப்பாங்க. பயங்கரமாக ஃபன்னாக இருந்திருக்கும் அந்த கார்ட்டூன். கொஞ்சம் வியர்டா இருந்திருக்கும். அப்படி வியர்டான வித்தியாசமான கொடூரமான வில்லன்ஸ் யாரு, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். பார்த்துருவோம். அதாவது தமிழ்ல பார்த்துருப்பீங்க, கரேஜ் தி கவரி டாக் ஷோட வில்லன்ஸ் யாரு தான் பார்க்க போறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணீங்க. இந்த மாதிரி கார்ட்டூன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. முக்கியமாக கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கு, ஹைப் வைத்திருக்கும் சோல்ஜர்ஸ். ஹைப் பண்ணினா தான் 4 பேருக்கு இந்த வீடியோ காட்டும். நானும் நிறைய கார்ட்டூன் போட முடியும். ஓகே போகிற சில போயிடலாம். நான் கதை கந்தசாமி. இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது ஃப்ரெட். கரேஜ் தி கவரி டாக் ஷோவில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் வித்தியாசமாக இருந்தாலுமே என்ன ரொம்பவே ரசிக்க வச்ச ஒரு வில்லன் தான் இந்த ஃப்ரெண்டு. அடிப்படை ஒரு சைக்கோ. இது மட்டும் இல்லாமல் நம்ம மியூசியம் இருக்காங்க தெரியுமா, கரேஜை வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த கேள்வி. அது கேள்வியோட சொந்தக்கார பையன் தான் இந்த ஃப்ரெண்டு. ஒரு நாள் நான் இருக்கோம், எங்கள் அத்தையை நான் பார்க்க வரேங்க, எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான் அந்த ஃப்ரெண்டு. ஆனால் இவனை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் கரேஜ். இல்லை ஏதோ சைக்கோ மாதிரி தெரியுறா, சைக்கோ மோசமானமா இருக்கா அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அவரு சைக்கோ பையன் தான். அது சீசன் 1ல எபிசோடு 4ல தான் முதல்ல காமிச்சிருந்திருப்பாங்க இந்த ஃப்ரெட்டை. ஃப்ரெட்டி ஃப்ரெட் அப்படின்ற எபிசோட்ல வந்திருப்பான். அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இவன் சலூன் கடை வச்சிருப்பான். இதுலேயே சொல்லியிருப்பாங்க இவன் வரான் அப்படின்னு சொன்ன உடனே அதை யூஸ் சொல்லியிருப்பான். இவன் பிறக்கும் போதே கழுத்து வச்சு கொண்டுடுங்கன்னு சொன்னேன், இவ்வளோதான் வளர்த்தாருங்க, பத்தாத்துக்கு சவுக்கார வச்சிருக்காது அப்படின்ட்டு இதான் சொல்லி திருப்பான். இவன் அடிப்படையில் ஒரு சைக்கோ. என்ன மாதிரி சைக்கோ அப்படின்னா, இவனுக்கு யாராவது முடி வச்சிருந்தா இவனுக்கு பிடிக்காது. ஐயா சின்ன வயசுலேயே இவனை முடியை பார்த்து பல பேர் கலாச்சனால யாராவது நிறைய முடி வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே முடியை சேவிங் பண்ணி விட்டுருவான். அதான் என்னுடைய சைக்கோ தரவே. இதில் வேற ஒவ்வொரு வாட்டிக்கு கலா சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவான், நான் கெட்டவே இல்லை. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. இவன் செல்லப்படை வளர்த்துருப்பான் கரேஜ் மாதிரி. அதை என்ன பண்ணிருப்பான், முடி வச்சுக்கிட்டு கண்ணு வச்சுக்கிட்டு அழகா இருக்கும். அதை முடிய பார்த்துட்டு அவனுக்கு அவனால தாங்க முடியாது. என்ன பண்றான், மொத்தம் சேவிங் பண்ணி விட்டுருப்பான். பண்ணிட்டு விஷயம் சொல்லியிருப்பான், நான் கெட்டவே இல்லை. நீ பார்த்தல கொடிச்சு. சின்ன வயசுல தான் அந்த கார்ட்டூன் பிடிக்காது. எல்லாரும் அந்த கார்ட்டூன் வர இதை பார்த்து தான் பயப்படுவாங்க. நான் அந்த டாக் பார்த்தே பயப்படுவேன். டாகே ஒரு பைதா கோழி தான். நீ அதை பார்த்து ஜலதோஷம் வந்தா ஆவி கூட பிடிக்க தெரியாது, அந்த ஆள் பிடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேன். அதனால அது பார்க்க மாட்டேன். அது சவுண்டு வாய்ஸ் அது கண்ணெல்லாம் பெருசா இருக்குமா, அதனால பயந்துட்டு பார்க்க மாட்டேன். இப்பதான் ஹார்ட்லி 1 எபிசோட் ஃபுல்லா பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தோன்னா லவ்வர் இருந்திருக்கும். லவ்வர் முடி வச்சிருந்திருக்கும். லவ்வருக்கு மொட்டை வச்சு விட்டுருப்பான். இதே மாதிரி சவுல் கடை இருந்திருப்பான். சவுல் கடையில் ஒரு ஆள் ஃபுல்லா தாடி முடி வச்சுட்டு ஒருத்தன் வருவான். நான் சொல்லுவான், உச்சந்தாயில 2 முடியை மட்டும் வெட்டு அப்படின்னு இருப்பான். இவன் என்ன பண்றான், மொத்த முடியை சேவிங் பண்ணி விட்டுருப்பான் இந்த ஃப்ரெண்டு. 2 முடியை வெட்டுறதுக்கு அவன் எதுக்கு முதல்ல சலூன் கிடைக்க வந்தான், வீட்டிலே வெட்டிக்க வேண்டியதானே. கேட்டதா உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியலையே. இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு கரேஜை மொட்டை சேவிங் பண்ணிட்டே இருந்திருப்பான் இந்த ஃப்ரெண்டு. அப்பதான் திடீர்னுட்டு அவனோட டேக் ஒன்று கீழே விடும். அங்கதான் தெரியும் நிஜமாவே பைத்தியம் தான் அப்படின்ட்டு. பைத்திய ராசி டேக் இருக்கும்ல, ஃபேஷன் நம்பரு, அதுக்கு அது கீழே விழுந்திருக்கும். தப்பிச்சு வந்துருவானா? தப்பிச்சா வந்துட்டு இருப்பாங்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அப்புறம் எபிசோட் முடியல கரேஜ் கால் பண்ணனால பைத்தியராஜ் கூட்டு போயிருவாங்க இவனு. அப்பதான் சொல்லுவான், தலைமுடி வெட்டி எனக்கு போர் அடிக்குது, நம்ம தலைமுடியை வெட்டணும், இனிமே தலையோட சேர்த்து வெட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் காட்டிருக்க மாட்டாங்க. அதான் லாஸ்ட் எபிசோடு. அதுக்கப்புறம் தனி எபிசோட் கொடுக்கவே இல்லை. அவன் சொன்ன டயலாகாலியே இந்த கேரக்டர் ஃபேமஸா இருந்திருக்கும், நான் கெட்டவே இல்லை. இதோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா காட்டிருக்க மாட்டாங்க. சில இடங்களை மட்டும் தலைவன் சும்மா தலையை காட்டு போறாம மென்ஷன் தான் பண்ணிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஸ்கூபி-டூவுக்கும் கரேஜ் தி கவரி டாக் ஷோவுக்கும் ஒரு ஒரு மூவி ஒன்று வந்திருக்கும். அந்த மூவில பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டோட சின்ன போட்டோ மட்டும் காமிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா எல்லா வில்லன்ஸும் டீம் அப் பண்ணிருப்பானுங்க ஒரு எபிசோட்ல. வால் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்ட்டு ஒரு எபிசோடு இருந்திருக்கும். அந்த எபிசோட பின்னாடி சொல்றேன். அந்த எபிசோட எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெட் ட்ரிம்மர் நின்றுட்டு இருக்க மாதிரி அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கவும் மாட்டான். பட் இருந்தாலும் ஒரு ஐகானிக் தான் இந்த ஃப்ரெட். யாருக்கெல்லாம் இவனோட இந்த ஐகானிக் டயலாக் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கெட்டவ இல்ல. அடுத்தா பார்க்க போறது கேட்ஸ்.
இது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் ஒரு பூனை. ஆனால் வந்து இது பேரில் வந்து முன்னாடி சி இருக்காது, லாட்டில் எஸ் இருக்காது. கேட்டுக்கு கே போட்டிருக்கோம், கிறிஸ்ன்னு முடிஞ்சிருக்கும். ஐயா அதான் நம்ம கேட்கணும் போகணும், அந்த மாதிரி கேட்டு கேன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சீசன் 1ல எபிசோடு 1ல நைட் அட் த கேட்ஸ் மோட்டல் அப்படின்ற எபிசோட் தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தா தலைவர் பிஸ்னஸ் மேன். இவர் நடத்துற எல்லா பிஸ்னஸ்க்கும் வந்து தலைவன் சிஏ போட மாட்டான், கே தான் யூஸ் பண்ணுவான். கேட்ஸ் கேண்டீஸ் அந்த மாதிரி. தலைவன் பார்த்தோன்னா இந்த மொத்தம் 4 சீசன்ல தலைவன் வந்தது மொத்தமா வந்து ஒரு 5 எபிசோடு தான். 6வது எபிசோடு இருக்கு. அதாவது சும்மா ஒரு போட்டோ ஃப்ரேம்னா தலைவன் போட்டோ மட்டும் காட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான். தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பல கிரிமினல் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. சரியா சொன்னா இந்த கரேந்து கவிடாக் ஷோவோட முதல் எபிசோட்ல வந்த முதல் வில்லன் இந்த வில்லன் தான். எபிசோட ஸ்டார்டிங்ல வந்து நம்ம மியூரியல், இந்த யூஸ்டஸ், கரேஜ் எல்லாரும் வந்து ஒரு மோட்டலுக்கு போயிருப்பாங்க. ஹோட்டல்ல மோட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த மோட்டலுக்கு போகும்பொழுது அங்கதான் ஓனரா இருந்திருப்பான் இந்த வில்லன். எதாவது சைக்கோ படம் தெரியுமா, அது இன்ஸ்பிரேஷன் தான் அது. ஆமா, சைக்கோ படம் இருக்குல்ல, ஹாலிவுட் படம், அது இன்ஸ்பிரேஷன் தான். இது ஒரு கேரக்டர்னால இது வந்து டாக்ஸ்னா பிடிக்காது. இது நடத்துற எல்லா பிசினஸ்லயும் என்ன பண்ணோம், டாக்ஸ் நான் அலோடு அப்படிதான் போர்டு போட்டிருக்கும். அதனால கரேஜே வெளியே கண்டுபிடி போயிருப்பாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஸ்பைடர் வளர்த்துக்கிட்டு இருக்கும். ஓகே, சிலந்தி, அதுவும் சாதா ஸ்பைடர் இல்லை, மனுஷங்களை தின்ற சிலந்தி. இதுல மோட தங்க வரவங்களை கொலை பண்ணி இதுக்கு வந்து சாப்பாடா போட்டுட்டு இருக்கோம். இதுதான் முழுகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா 2 சிலந்தி இருக்கும். ஒன்றுத்த வந்து மியூரியல், ஓகே, பாத்ரூம்ல போய் ப்ளஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னுத்த நம்ம தலைவன் கட்டளையாச்சு காலி பண்ணிட்டு இருப்பான். இதே மாதிரி சீசன் 1ல 11 எபிசோட்ல திரும்ப வந்திருக்கும் அந்த கேட். எல்லாம் வந்து கப்பல்ல போயிட்டு இருப்பாங்க. டைட்டானிக் மாதிரி கப்பல் இடிச்சு மோதி கப்பல் காலி ஆயிட்டு இருக்கும். திடீர்னு கேஸ்டவே பார்த்து வரா மாதிரி எல்லாம் வந்து ஒரு தீவுல கரை ஒதுங்கி இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்திருக்கு அந்த கேட். இந்த தீவுக்குள்ள நான் வந்து ஒரு கிளப் வச்சிருக்கேன், ஒரு ரெசார்ட் வச்சிருக்கேன், 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கேன், வாங்க போலான்னு கூட்டிட்டு போயிட்டு எல்லாரையும் வந்து வீட்டுக்கு தேவையான மிஷின் ஆக்கிடு. வீட்டுக்கு தேவையான இல்லை, மிஷினா தான் ஆக்கிருந்துச்சு. உதாரணம் சொல்லலாம், அந்த கப்பல் கேப்டனை வந்து சோடா விண்டிங் மிஷினா மாத்திட்டு இருக்கோம், மியூரியலை வந்து வாஷிங் மிஷினா மாத்திட்டு இருக்கோம். அந்த யூஸ்டஸ் பாத்தீங்கன்னா வண்டி, அந்த வண்டியா மாத்திட்டு இருக்கோம். கரேஜ் தான் சம காமெடி. கரேஜ் வாடடா போயிட்டு ஹெலிகாப்டரா மாதிரி மியூரியலை காப்பாத்தி பறந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி டுன் 90 லட்டு கடை அப்படின்ற மாதிரி எபிசோட் வந்திருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட். இதை இன்ஸ்பயர் எடுத்துருப்பாங்க. டுன் 90 பயலு கடா. என்ன இருக்குன்னா, நம்ம மியூரியல் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கோம். பல வருஷமா என்ன பண்ணிருக்கோம்னா, இதுதான் வின் பண்ணியிருந்திருக்கோம். இந்த கேட்ஸுக்கு வந்து 2 பிரைஸ் தான். ஓகேவா, எல்லா வருஷம் செகண்ட் பிரைஸா வாங்குறேன், இந்த வாட்டி இந்த கிளியோட ரெசிபி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம். பழைய படம் நம்பியார் மாதிரி கிளியை கடத்திட்டு வந்து ரெசிபி கறிக்கிட்டு இருக்கோம். அந்த கடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேட்ஸ் கேண்டி அப்படின்ட்டு கேக்கே தான் போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா சீசன் 2ல எபிசோட் 6 தான் கேட்ஸ் கேண்டி எபிசோட் இருந்திருக்கும். அதெல்லாம் எபிசோட் அழுந்திருக்கும். இந்த மாதிரி பல விஷமமான விஷயங்களை செஞ்சிருந்திருக்கோம் இந்த கேட்ஸ். இது மட்டுமா, சப்மேனை பேஸ் பண்ணி ஒரு எபிசோடு, அதோட வந்து இது ரிவெஞ்ச் இருப்பாங்க தெரியுமா, சொன்ன ரிவெஞ்ச் எபிசோடு. அந்த எபிசோடும் பாத்தீங்க அப்படின்னா இது 1வது வந்திருக்கும். இதுல ஸ்பெஷல் என்ன பண்ணா, எல்லாரும் கொலை பண்றதுக்கு முன்னாடி கடைசியாக சொல்லுங்க அப்போ தெரியுமா, அந்த மாதிரி வந்து இது கரைஞ்சிக்கிட்டு ஒன்று சொல்லும். நம்ம கொலை பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேம் விளையாடலாம் அப்படின்ட்டு, பால் போட்டு விளையாடுறது, யாரோட கண்ணு சமட்டாம இருக்காங்க பார்க்கலாமா அப்படின்னு விளையாடுறது, பந்து பறிப்பு விளையாடுறதுன்ட்டு ஒருத்தர் கொலை பண்றதுக்கு முன்னாடி கேம் விளையாட்டு தான் கொலை பண்ண பிளான் போட்டிருக்கோம் இந்த கேட்ஸ். ஆக்சுவலி சீக்கிரஸா தான் இது விளையாடி முடிக்கிறதுக்குள்ள இது காலிப்பட்டு கிளம்பிடுவாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அடுத்தா பார்க்க போறது பென்டன் டெரண்டலா. இது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து டேரக்டர் பேய், ஓகே, சினிமா பேய் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ஃபேக் சாமியார், ஃபேக் டாக்டர் மாதிரி, இது வந்து ஃபேக் டைரக்டர் பேய். ஆக்சுவலி இந்த கேரக்டரை வந்து ரியல் லைஃப்ல இருக்கிற குவின்டன் டாரன்டினோ வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதான் பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலரா இருக்கும். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல எபிசோட் 9 தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டைரக்ட் அப்படின்ற எபிசோட்ல இது இந்த பேயா கவு தட்டி, நான் வந்து சினிமா டைரக்டர், நான் வந்து பண்ணை வீட்டில் வந்து பேய் படம் எடுக்க போறேன், அது உங்க வீடு இப்போ சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்திருக்கும். முதல்ல வேணாம் சொல்லுவாங்க, ஆனா யூசர்ஸ் வந்து ஒரு படப்பேய் இல்ல, அவங்ககிட்ட பணம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே எடுத்துக்க அவன்ட்டு தர ஓகே சொல்லியிருப்பான். அவனை பார்க்கும் போதே கராஜிக்கு வந்து டவுட் இருந்திருக்கும், என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கானே அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஆக்ட்ரஸ் எல்லாம் வேணும், நீங்களும் நடிங்க அப்படின்ட்டு மியூரியல் நடிகை வச்சிருப்பான். அப்பதான் தினம் முடியும் போது மூக்கான கீழே விழுந்துரும். அப்பதான் தெரியும் இவன் ஒரு பேய் அப்படின்ட்டு. இப்பறம் இங்க வந்தான் அப்படின்னு பார்க்கும் போதுதான் வந்து என்ன சொல்லியிருப்பான், பண்ணை வீட்டில் சாமி எடுக்க போறேன், அது என்ன பண்ண போறீங்க, பள்ளம் தோன்றீங்க, நீங்க பள்ளம் தோன்றாம அதுக்குள்ள ஒரு பேய் வர மாதிரி இருக்கும். பேய் வந்தவொடனே நானும் பேயும் சேர்ந்து மீறில சாப்பிடுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கேன், பார்க்க தத்ரூபமா இருக்கும்
பார்த்து பயந்துடாதீங்க, நீங்களே கேமரால பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம். இதை கேட்ட கரேஜ் என்ன பண்ணிருக்கோம், இந்த பேர் டைப் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த பேர்ல எந்த ஆக்டருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த ஆதி காலத்து ChatGPT, அந்த காலத்து ChatGPT வந்திருக்கு பாத்துக்கோ கரேஜ். அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ChatGPT யூஸ் பண்ணது நம்ம தலைவன் தான். அப்பெல்லாம் கூகுள்ல வந்து தேனா தான் கிடைக்கும். இது வந்து என்ன கேட்க பதில் சொல்லுவோம் அந்த கம்ப்யூட்டர். நிஜமாதான் AI மாதிரி எதை பதில் சொல்லும். அவன் கேட்பான், முதல்ல சொல்லுவான் இது மாதிரி டாக்டர் பேர் சொல்லும், இல்ல அப்படின்றோம். வேணா நான் அந்த பேரை யாராவது தேடி பார்க்கவான்னு கேட்கும். தேடி பார்த்த உடனே அதுவா சொல்லும், இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று இருக்கு, 2 பேர் இந்த குண்டின் டூப் இருக்காங்களா, இவன மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தன் 2 பேர் என்ன பண்ணானுங்க, பாடகரன்ற பேர்ல ப்ரொடியூசரை காலி பண்ணி காசு ஆட்டே போறதா வந்து பிளானா வச்சிருந்துருக்கானுங்க. இதுல வந்து ஒருத்தன் வந்து பொது மன்னிப்பு கடனால வந்து ஜெயில வச்சிட்டாங்க. இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைரக்டர் ஏன்னா தூதனை போட்டு காலி பண்ணிட்டாங்க. இன்னொருத்தன் இருந்தான்ல, அவன் எங்கடா போனான் பார்த்தா அவன் செத்து போயிட்டு இருப்பான். அவன் பாடியை தான் வந்து இந்த வீட்டுக்கு பச்சிருப்பாடுங்க. இதுதான் அந்த செத்து போன வந்து உயிரோட கொண்டு வந்து 2 பேர் சேர்ந்து மீனை சாப்பிட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாடுங்க. கரெக்டா கிரகம் வரும் பொழுது கரெக்டா நடக்கும் எல்லாம் போயிட்டு இருக்கும். கிரகணம் வருமா? ஆமா, கார்ட்டூன்ல கூட ஆமா, கிரகணம் வரும் பொழுது தான் கரெக்டா பேய்க்கு உயிர் வரும் செத்து போறவனுக்கு. ஓகேவா, கரெக்டா பேயும் வந்துடும் பார்க்க கொடூரமா அந்த 2 பேயும் பாக்குறதுக்கு. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுதுதான் ஸ்கிரிப்ட் அவரை திருப்பாடுங்க பாடுகிறதுக்கு. அந்த ஸ்கிரிப்ட்ல கரேஜ் நான் போட்டா இஷ்டத்துக்கு கதையை மாத்தி விட்டுரும். அந்த ஸ்கிரிப்டே இருந்ததுல 2 பேய்க்கும் சண்டை வந்து 2 கோச்சிங் போயிருங்க, அதை தப்பிச்சு வாங்கி எபிசோட் முடிச்சு போயிடும். இதெல்லாம் அந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா சீசன் 3 திரும்ப காமிச்சிருப்பாங்க. சீசன் 3ல எபிசோட் 9ல ஆங்கிரி நாஸ்டி பீப்புள் அப்படின்ற எபிசோட்ல வந்திருக்கும் அந்த கேரக்டர். ஏற்கனவே வந்திருக்காங்கல்ல, இதே பேரை தான் வந்து திரும்ப வந்திருக்கான்னு ஒரு யோசனை வேணாமா எங்களுக்கு. இதே மாதிரி தான் எல்லாருமே சொல்லுதான், திரும்ப வருவான், திரும்ப நென்டியூஸ் பண்ணிக்குவோம். நீங்க அடி வந்தீங்களே அப்படின்னு ஞாபகமே இருக்குது. அந்த கேட் கூட அப்படிதானே கப்பல்ல உடைச்சு அந்த தீவுல வந்துச்சு, தீவுல வச்சு மறுபடியும் அந்த கேண்டி ஷாப்ல வந்துச்சு. கேண்டி ஷாப்ல வருஷம் சைன் பிரைஸ் வாங்குது. அப்ப தெரியணும்ல அந்த மீனுக்கு ஆல்ரெடி இல்ல இத்தனை பிளாட் ஹோல் இருக்கு. அதுல திரும்ப வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து சீல் எடுக்க போறேங்க, இந்த வாட்டி ஷோ எடுக்க போறேன், நிறைய படம்லாம் கிடையாது, ஷோ எடுக்க போறேன், இதுலயே கோவப்படுற ஆள் யாரு அப்படின்னு இது பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துட்டு இருப்பாங்க. என்ன பார்த்தோம்னா வந்து மக்கள் வந்து யாராவது ஒருத்தர் ஹர்ட் பண்ணா பார்த்து சிரிப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி பாடி ஷேவிங் பண்றது, ஒருத்தர் ஹர்ட் பண்ணி காமெடி பண்றது தப்பு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எபிசோடு உருவாக்கப்பட்டிருக்கும். அதன்படி இது யாரு பண்ணுவானா, யூசர்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பான்ல, உதவாக்குற ஏன் இங்க வந்திருக்கேன்னு திட்டுவான்ல, அந்த மாதிரி வந்து திட்டிட்டே இருப்பான். இப்போ நான் பேய் கேமரால இருந்து டூப்ளிகேட் யூஸ் வந்துருவான், அதுக்கு வந்து பணம் தரேன் அப்படின்றாங்க, பணமும் வந்துடும். கடைசியில நான் கரேஜ் வந்து புதை மணல் யூஸ் பண்ணி டாக்டர் பைய இதே வீட்டுக்கு பச்சிரும் மறுபடியும். என்ன இது இவ்வளவு டார்க்கா இருக்கு ஒரு கார்ட்டூன்? ஆமா கேளு, கடைசியில நான் யூசர்ஸ் அதுல இருந்து வேற ஷோக்கு போயிருங்க. அப்போ நான் யூசர்ஸ் வந்து எனக்கு பணம் கட்டி ஜாலின்னு இருப்பான். அப்பா சொல்லும், நீ வாங்கின 2 கோடி ரூபாய்க்கு 2 கோடியே 10 லட்சம் டாக்ஸ் கட்டணும், இதன் கடை நான் திரும்பி வாங்கிக்கிறேன், பேலன்ஸ் 10 கோடியை எப்ப தருவேன் அப்படின்னு எபிசோட் பிடிச்சிருவாடுங்க. டாக்ஸ் அவேர்னஸ்லாம் அப்பவே இருந்திருக்குல்ல, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணது இந்த மாதிரி டாக்ஸ் வருது, பெரிய விஷயம். அதனாலதான் அந்த காலத்து கார்ட்டூன்ஸ் இன்னி வரைக்கும் பேசல குவாலிட்டியா இருக்கு. ஏதோ குழந்தைங்க பார்க்க என்னன்னா கிண்டி கொத்துலாம் இல்லாம அவ்வளவு யோசிச்சு பண்ணிருக்காங்க. இல்ல அதான் சின்ன பசங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு இல்லாம அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அடுத்தா பார்க்க போறது யூஸ்டஸ். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, அது வந்து பாட்டியோட புருஷன் ப்ரோ வந்தாலு அந்த ஆள் பேரை போட்டுறீங்க கேட்டீங்கன்னா உண்மையே மெயின் வில்லன் அந்த ஆள் தான். அவர் தான் மெயின் வில்லன். எல்லா எபிசோட்லயுமே புது வில்லனுங்க வந்துட்டு இருப்பாங்க. பட் எல்லா எபிசோட்லயும் கதையை தொல்லை கூடாது இந்த ஆள் தான். குறிப்பா சொல்ல ஒரு எபிசோட் இருக்கும், மியூரியல் வந்து கரையை கொஞ்சிக்கிட்டு இருக்கா, அதனால வந்து பிடிக்கல, கரையை காலி பண்ணுறதுக்கோசரம் திட்டிட்டு இருப்பான். அந்த யூஸ்டஸ் சொல்லிட்டு தெரியுமா, கிராஸ் ஒரு எபிசோடு, கிராஸ் எபிசோடு இட்டு அந்த எபிசோடு தான் அது பால் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்ற எபிசோடு வந்திருக்கும். சீசன் 4ல எபிசோட் 11ல வந்திருக்கும் இந்த எபிசோடு. இதுல என்ன இருக்கும், எல்லா வில்லன்ஸும் வந்து ஒரே டேபிள் வந்து கூடி இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா வில்லன்ஸும் பொதுவாக ஒரு சீசன் முடியுது, ஒரு ஷோ முடியுதுன்னா முன்னாடி ரீகால் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரீகால் பண்ற மாதிரி எல்லா வில்லன்ஸும் கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிட்டதே யூசஸ் தான். இவங்களுக்கு தெரியணும்ல பொண்டாட்டி கொலை பண்ண பார்த்த பரதேசம் எல்லாருமே அப்படின்ட்டு கடத்துற தெரிஞ்சிருந்தே கூப்பிட்டுருப்பான் இந்த பரதேசி. அப்ப எந்த அளவுக்கு வில்லன்னு பாத்துக்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இதே மாதிரி நிறைய எபிசோட்ல கரேஜ் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் காலி பண்ணிடலாம், கையை துரத்தி விட்டுறலாம்னு பிளான் போட்டிருப்பான். ஆனா அதுதான் எல்லா வாட்டியும் காப்பாத்துது. அதுதான். ஆனா இவன் பைத்தியக்காரன். இதே மாதிரி ஒரு எபிசோட் இருந்திருக்கும். என்னன்னா ஒரு ட்ரீ, பேசுற ட்ரீ, அந்த ட்ரீ கிட்ட எது கேட்டாலும் கொடுக்கும். அந்த ட்ரீ வந்து 2 பேரும் பாசமா பாத்துக்குவாங்க. இந்த பரதேசி என்ன பண்றான், நீங்க ஜாலியா இருக்கீங்களா, அந்த ட்ரீ நான் வந்து வெட்டி காலி பண்ணி வெட்டிடுவான். அப்ப நான் மியூரியலுக்கு வந்து மூளை காய்ச்சல் வந்து மூளை வீங்கி போயிடும். ஓகேவா, அப்ப என்ன பண்றது, மருந்து கொடுத்துக்கலாம் கேட்கும் போது அது மரம் சொன்னோம், என் பூவை எடுத்து தேனில் கலந்து கூட அவ்வளோ சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரியே தேனில் கலந்து கொடுத்துருவாங்க. அந்த மருந்து கலந்தா புதுசாக ஒரு செடி மாதிரி முளைக்கும், அதெல்லாம் முடிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, கேட்டதெல்லாம் கொடுக்குற மரம், அந்த மரத்தை வேணும்ட்டே வெட்டிருப்பான் அந்த பரதேசி.
சோறு தான் திங்கிறியா இல்ல பீல் திங்கிறடா? அதுக்கு பலனும் கிடைச்சிருக்கு. என்ன பண்ணா நீங்களுக்கு வந்த மாதிரி மூளை காய்ச்சல் இவனுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன பண்றது, மருந்தான மரம் இல்லையே. ஸோ வந்து முக்கியமான மெயின் வில்லன் தான் இந்த யூஸ்டஸ். இதை விட அந்த கப்பலே உடைஞ்சு தீவுல போய் கரை ஒதுக்கிட்டாங்க. என் சேர் இல்லை நம்ம சண்டை போட்டான் பாரு. சில வயசானவங்க தான் இருப்பாங்க வீட்டில், தேவையில்லாத கோச்சிப்பாங்க, தேவை சண்டை போடுவாங்க, அவளை புரிஞ்சிக்கவே முடியாது தெரியுமா. அந்த கேரக்டரோட மொத்த அப்படி வந்து அந்த யூஸ்டஸ். ஒரு வாட்டி மீறலுக்கு வந்து ஞாபகம் மறந்து வந்துடும். அதுக்கு எல்லாத்தையும் மறந்துச்சு உடனே இதான் சாக்கிட்டு கரையத்துக்கு வெளியே போட்டிருப்பான் அந்த கெண்டு பையன். கடைசியா பார்க்க போறது லீக்வாக். இது பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படா வாத்து, அது திருட்டு வாத்து. நான் சொன்ன தெரியுமா ஒரு எபிசோடு நியூ இயருக்கு வந்து ஞாபகம் மறந்து வந்துடும்ட்டு, அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் அறிமுக எபிசோடே. அதுதான் சீசன் 1ல எபிசோட் 2 தான் காமிச்சிருப்பாங்க அந்த லீக்வாக். இது பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு ஒரு வாத்து, தன்னை வந்து ஒரு அம்னிஷியா பேஷண்ட் அப்படின்ட்டு ஊரை ஏமாத்தி இருந்திருக்கு. நியூ இயருக்கு அம்னிஷியா வந்துருச்சு, அது மறந்துட்டாங்க. அதனால வந்து இந்த கேரக்டர் பிளான் துரத்திட்டாங்கன்றதுனால யாராவது அம்னிஷியா சரி பண்ணுறது டாக்டர் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு ஆன்லைன்ல போட்டு இருந்திருக்கோம் நம்ம கரேஜ். அதை பார்த்துட்டு தான் இந்த லீக்வாக் வந்து ஓ அப்படியா இப்போ ஈஸியா ஆட்டையை போட்டலான்ட்டு ஆட்டையை போட உள்ள வந்திருக்கோம். கடைசியில வந்து அப்படியே சரியாயிடும். இந்த வார்த்தை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருவாங்க. கடைசியா அந்த கிழவன ஞாபகம் மறுபடி வந்துடும். லீக்வாக் போயிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிரெடிட் காமிச்சிருப்பாங்க. போற வழியிலேயே போலீஸ் வண்டியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடியாந்துட்டு இருக்கும் அந்த லீக்வாக். பாத்தீங்க திருட்டு வாத்தா இருக்கும் அப்படின்ட்டு. இதே மாதிரி சீசன் 4ல எபிசோட் 3ல வந்திருக்கும் அந்த லீக்வாக் பலூன் அப்படின்ற பேர்ல. இது பாத்தீங்கன்னா பாரிஸை சேர்ந்த ஒரு திருட்டுக்கு வாத்து தான் இந்த வாத்து. எப்பெல்லாம் இந்த ஷோல பாரிஸ் காட்டுறாங்களோ அப்போலாம் அந்த லீக்வாக் தலையை காட்டுப்பாரு அப்படி இருந்தாலும். இதே மாதிரி டிரான்ஸ்பிளேட் அப்படின்னு எபிசோட் வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பாரிஸ்ல மியூசிக் வாசிட்டு இருக்க மாதிரி ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா சோயின் லோரே RV2 அப்படின்ற எபிசோட்ல கேமியோ வந்திருக்கும் அந்த வாத்து. இதே மாதிரி நோவர் டிவி அப்படின்னு டிவி வச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்துச்சு இல்ல, அதே டிவி ரிப்பேர் பண்றாங்க வந்திருக்கும். டிவி ரிப்பேர் பண்றாங்க வந்துட்டு அதுல வந்து வீடியோ போட்டு காட்டும். நீ இப்போ வசியம் பண்ணி நீ போய் அதுக்காக வேலை செய்யி, கையை தூக்கி வெளியே போட்டு கரேஜ் வந்து உனக்கு வேண்டாம், நீ போய் வந்து கொள்ளடி அப்படின்னு கொள்ளடி காமிச்சிட்டு இருந்திருக்கும். இந்த வாட்டியும் போலீஸ் பிடிச்சிருவாங்க, புள்ளி ஜெயில போட்டுருவாங்க. ஆனா எபிசோட் முடியும் போது ஜெயிலே கொளுத்தி எஸ்கேப் பண்ணிருக்கோம் அந்த வாத்து. அந்த அளவுக்கு மோசமான வாத்து தான் டேஞ்சர் வாத்து. மங்கள் சிங்கை விட பெரிய திருடனா இருக்கும் போல. மங்கள் சிங்லாம் டம்மி பாய், அவனெல்லாம் கம்பேர் பண்ணாத. இதோட தல்றா போல. ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து கரேத கவடோ ஷோவில் இருந்த வில்லன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த மாதிரி எந்த ஷோ பற்றி பேசணும்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த போல முயற்சி பண்ணுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போட்டுறேன். பாய்.